வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2021 ஆண்டில் புத்தம் புது ஆசீர்களையும் நன்மைகளையும் தேவனிடம் இருந்து பெறும்படி நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அதில் தவறு ஒன்றுமில்லை. நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக ஆசீர்வாதங்களை அருளுவதுதான் தேவனுடைய விருப்பமும், அதே சமயம் நம்மை மகிழ்விக்க தீர்மானித்திருக்கிற தேவனை நாமும் புதிய தீர்மானங்களை பின்பற்றி மகிழ்விக்க வேண்டுமே. ஆகவே தான் நீங்கள் புதியவர் ஆகும்படி ஒரு சில தீர்மானங்கள், அந்தந்த மின்சார கருவிகளுக்கான பிளக் அதற்குரிய இடத்தில் சரிவர இணைக்கப்பட்டிருந்தால்தான் மின்சாரத்தின் சக்தியை பெற்று மின்சார கருவிகள் சரிவர செயல்படும் என்பது நமக்கு தெரியும். நமக்கும் தேவனுக்கும் இருந்த இணைப்பு ஒரு சில காரணங்களால் அவ்வப்போது துண்டிக்கப்பட்டதால் நாம் பலனற்று சோர்வடைந்து முடங்கி போகிறோம். புத்தாண்டிலும் தெய்வீக உறவுக்கு முக்கியத்துவம் தரும்படி தீர்மானியுங்கள். தெய்வீக உறவை வலுப்படுத்துவதற்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனோடு இணைந்து இருப்பதுதான். ஜெப நேரத்தில் மனதை வேறெங்கும் அலையவிடாதீர்கள். உயிரும் உணர்வும் உள்ள தேவாதி தேவனோடு கூட உறவாடுகிற நேரம் அது என்பதை உணர்ந்து ஆத்மார்த்தமாய் மெய்மறந்து ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் கவனமாயிருங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய புதிய அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும் என வாஞ்சித்து கேளுங்கள். தேவனுடைய தொடுதலை பெறுகிற நேரம்தான் அந்த நேரம். அன்புக்குரியவர்களே, அன்பானவர்கள் பிரிந்திருக்கிறவர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். என் உடம்புதான் இங்க இருக்குது, என் உயிரெல்லாம் அங்கதான் இருக்கிறது என்றும், பூமியில் வாழுகிற நாமும் பரலோக தேவனை நோக்கி நான் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் என் உயிர் உணர்வு அத்தனையும் உங்க கூட தான் அப்பா இருக்கிறது என்று கூற வேண்டும். தம்மோடு கூடவே எப்போதும் இருக்கும்படி இயேசுவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் 12 சீஷர்கள் மட்டுமல்ல, நாமும் தான். நாம் தேவனோடு இருந்தால் அவரும் நம்மோடு இருப்பார். இந்த 2021 ஆண்டில் எந்த நிகழ்வும் தேவனோடுள்ள இணைப்பை தளர்த்திவிடவோ துண்டித்து விடவோ நீங்கள் இடம் கொடாமல் இத்தீர்மானத்தில் நிலைத்து இருங்கள். பவுலும் சீலாவும் ஊழியத்து நிமித்தம் சந்தித்த பாடுகளையும் பொருட்படுத்தாமல் நடு நிசையிலும் கூட தேவனை துதித்து பாடினார்கள் என்றால் அவர்களுக்கும் தேவனுக்கும் எத்தனை வலுவான இணைப்பு இருந்திருக்கும் பாருங்கள். தோய்ந்து போகாத அப்படிப்பட்ட ஆழமான உறவின் மேலேயே இவ் ஆண்டு கவனம் செலுத்துங்கள். பொதுவாகவே மற்றவருக்கு எதையாகிலும் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் மனிதர்கள் சலித்து போவார்கள். ஆனால் தேவனோ தம்மிடத்தில் வசூலிக்கும்படி உரிமையோடு வருகிற தம் பிள்ளைகளுக்கு வாரி வழங்க எப்போதும் ஆவலாய் காத்திருக்கிறார். 2021 ஆண்டில் எதை கேட்டால் அதோடு கூட கூடுதலாக பலவற்றை தேவன் தருவாரோ அப்படிப்பட்டவற்றை கேட்க தீர்மானியுங்கள். தேவனே, உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற உணர்வை எனக்கு புத்தாண்டு பரிசாக தாருங்கள் என கேளுங்கள். அப்படிப்பட்ட உணர்வு உண்டாகி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தேவனை தேடுவதிலும் அவருடைய ராஜ்ய பணிகளை செய்வதிலும் இன்னும் மும்முரமாய் இருந்தால் மற்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கூட உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, சாலமன் ராஜாவை போல ஒவ்வொரு நாளும் ஞானத்தை எனக்கு தாரும் என கேளுங்கள். ஞானத்தை கேட்பது தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் என்பதால் ஞானத்தை கேட்போருக்கு கூடுதலாக மற்ற ஆசீர்வாதங்களையும் தேவன் வாரி வழங்குவார். உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும், வாழ எனக்கு கற்றுத்தாரும் என கேளுங்கள். தமக்கு பிரியமானவர்களுக்கு கொடுப்பதற்கென்று தேவன் முன்பே ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு தானாகவே அதோடு கூட உரிமையாகும். அடுத்ததாக, வேலைக்காகவோ வேறு காரியங்களுக்காகவோ வெளியே செல்லும் போது கண்ணாடியை பார்த்து
முகத்தை நாம் சரி செய்து கொள்வது தானே நம்முடைய இயல்பு. நாம் தினமும் பார்க்க வேண்டிய கண்ணாடி வேத வசனங்கள் தான். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தினந்தோறும் உங்களை நிறுத்தி சரி செய்து கொள்ள தீர்மானியுங்கள். வேதத்தை நீங்கள் ஒருவேளை கடமைக்காக இதுவரை வாசித்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலோ உங்களை குறித்த முன்னறிவிப்பு தேவனிடமிருந்து கிடைக்கும்படி உங்கள் தவறுகளை ஆவியானவர் வேத வெளிச்சத்தின் மூலம் சுட்டிக்காட்டும்படி கருத்தூன்றி ஆழமாய் வாசிக்க தீர்மானியுங்கள். ஆங்கில அறிவு பெற்றோர் ஆராய்ச்சி வேதாகமங்களை வாங்கி அவற்றை வாசித்து ஆழமான சத்திய வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள். திருத்திக் கொள்ள வேண்டியவை என்று உங்கள் டைரியில் ஒரு தலைப்பை தினமும் எழுதி கொள்ளுங்கள். தினந்தோறும் வேத தியானத்தின் போது ஒரு சில திருத்தங்களாவது வேத வசனங்களின் மூலம் உங்கள் மனதிற்குள் புகுந்து உங்கள் டைரியிலும் அது எழுதப்பட்டு உங்கள் வாழ்வில் திருத்தங்களாக அது தொடர்ந்தால் நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்களாய் உருமாற்றம் பெறுவது உறுதி. குயவன் கையில் உள்ள மண் அவருடைய விருப்பத்தின் படியெல்லாம் திருத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட பின்புதான் அனைவரும் பயனுள்ள பாத்திரமாய் மாறும். 2021 ஆண்டில் நாமும் முன்பை விட அதிகமாய் பிரகாசித்திட வேண்டுமானால் திருத்தங்கள் அவசியம். நம்முடைய பிள்ளைகளை திருத்துவதற்கு எடுக்கிற முயற்சியை காட்டிலும் நாம் திருந்துவதில் கவனம் செலுத்தி அது திருத்தங்களாக நம்மில் வெளிப்பட்டால் அவர்கள் நம்மில் தென்படும் நல் மாற்றத்தை கண்டுபிடித்து அதை பின்பற்ற துவங்குவார்கள். நான் சொல்வதை நீ செய் என்று மட்டுமல்ல, என்னை போல செய் என்று நாம் மற்றவர்களிடம் கூறும் அளவு வேத வசனங்களால் திருத்தப்பட்டு நற்பண்புகளோடு ஜொலித்திடுவோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.